சோஷியல் மீடியாவில் உங்கள் பிஸ்னஸுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே வந்து சேல்ஸை கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? சோஷியல் மீடியாவில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை எப்படி கரெக்டாக பண்ணோம்னா நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத 5 அட்டகாசமான டிப்ஸை இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுலேயும் 5வது டிப்ஸ் இருக்குது பாருங்கள், என்னுடைய ஃபேவரட் டிப்ஸ். இந்த 5 டிப்ஸையும் முழுசாக பாருங்கள், அதை உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாமா? சோஷியல் மீடியாவில் உங்கள் பிஸ்னஸுடைய வளர்ச்சி நீங்கள் உங்கள் பிராண்டை எந்த டைப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் சேல்ஸுடைய இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிராண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து என்டர்டைன்மெண்ட் பிராண்டு, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பிராண்டு. என்டர்டைன்மெண்ட் பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஈஸியாக கிடைப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஈவன் ஹண்ட்ரட்ஸில் தான் வந்து ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இதுலேயே வந்து என்டர்டைன்மெண்ட் பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபன் எலிமெண்ட்ஸு, நிறைய எடிட்ஸு, ஜிம்மிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ அடிஷன் கண்டென்ட்ஸ் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதில் இந்த ஜிம்மிக்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்காது. இப்போ முடிவு பண்ணுங்கள், எந்த மாதிரியான பிராண்டை நீங்கள் பில்டு பண்ண போகிறீங்க? என்டர்டைன்மெண்ட் பிராண்டா அல்லது வேல்யூ டெலிவரிங் பிராண்டா? இப்போது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸுக்கு எப்படி வந்து ரெவென்யூ வருதுன்னு பார்ப்போமா? அவங்களுடைய கண்டென்ட்டை நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதில் நடுநடுவில் பார்த்தோம்னா ஆட்ஸ் நிறையா வந்து போடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆட்ஸ் நிறைய பேர் பார்க்கறதுனால அதில் வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஒரு இன்கம் வரும். அந்த இன்கமில் ஒரு பார்ட்டை இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இதுதாங்க அவங்க பிஸ்னஸ். ஸோ அப்போது அவங்க பிஸ்னஸில் நிறைய பேரை அவங்களுடைய கண்டென்ட்டை ரொம்ப நேரம் பார்க்க வைக்கணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வீடியோ குவாலிட்டி, எடிட்ஸு, அனிமேஷன்ஸு, எல்லா ஜிமிக்ஸ் ஒர்க்கும் பண்ணுவாங்க. நிறைய டைம் அண்ட் எஃபர்ட்டை போட்டு மக்களை அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வைப்பாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸான நமக்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் சேனல்ஸ் தாங்க. நமக்கு ஆக்சுவலாக எப்படி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது? நம்ம பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு வந்து மேஜர் ரெவென்யூ கிடைக்கிது. நாம் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது? நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்து அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நமக்கு பணம் வரதை நம்ம ஜாஸ்தி எதிர்பார்க்கக்கூடாது. ஈவன் அதை தவிர்க்கிறது பெட்டர். அப்போது நமக்கு வந்து ரைட் ஆடியன்ஸ் தான் வந்து நமக்கு சேனலுக்கே வரணும். அப்போ ரைட் ஆடியன்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை தான் நம்ம போடணும். அவங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவை? நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக அவங்க மனசில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபால்ஸ் பிலீவ்ஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கலாம், ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இது அத்தனையுமே வந்து நாம் சால்வ் பண்ணுற மாதிரி வேல்யூ ஆடட் கண்டென்ட்டை மட்டும்தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கணும். அதனால் என்டர்டெயின்மெண்ட் சேனலை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி சம்மந்தம் இல்லாத கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. இதில் கவனமாக இருங்க. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியா சேனலுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லையே அப்படின்றது தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் சேனலோட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு என்ன வெறும் 50 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கவலை அவங்கள ஆட்டி படைக்கும். ஆனால் இந்த 50 பேர் இருக்கிற ஃபாலோவர்ஸ் இருக்கிற சேனலில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வாங்கினாங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கான வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரியான கண்டென்ட்ஸை கொடுத்து 2 மில்லியன் 3 மில்லியன் அப்படி சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்கள் ப்ராடக்டுடைய ப்ரொமோஷனல் ஆஃபரை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் 10 பேர் வாங்கினா பெரிய அதிசயம் தான். இப்போ சொல்லுங்கள், உங்கள் பிஸ்னஸுக்கு 2 மில்லியன் சம்மந்தமே இல்லாத ஃபாலோவர்ஸ் தேவையா அல்லது 50 ரெலவெண்ட் ஆடியன்ஸ் தேவையா? ஸோ இங்கே நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நாம் எத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்க்கவே கூடாது. இங்கே நமக்கு குவான்டிட்டி முக்கியமே கிடையாது, ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 10 பேர் அப்படின்னாலுமே கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அந்த 10 பேர் உங்ககிட்ட வாங்குவாங்க. ரைட்டுங்களா? ஸோ தவறான ஒரு 1000 ஃபாலோவர்ஸை விட ரைட்டான ஒரு ஃபாலோயர் இஸ் பெட்டர். நம்ம பிஸ்னஸை சோஷியல் மீடியாவில் வளர்க்குறதுக்கு கிளியர் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியங்க. மக்களுக்கு நாம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத ரொம்ப கிளியராக நாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இது எங்கேயெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? இப்போ ஃபேஸ்புக்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் பேஜில்
வச்சுக்கலாம், அல்லது நம்முடைய பிஸ்னஸ் பேஜ்லையும் கூட நம்ம கிளியர் கட்டாக சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பயோ பேஜில் நம்ம அதை கொடுக்கலாம், அல்லது பயோ பேஜுக்கான லிங்க் கொடுத்து அதுலேயும் நம்ம கொடுக்கலாம். யூடியூப்னு எடுத்துட்டிங்கன்னா யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கலாம், வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் இதை வந்து கிளியர் கட்டாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே போஸ்ட்லேயே எல்லா கஸ்டமர்ஸையும் நம்ம அட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறது தான். ஸோ இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்துக்கலாமே. அந்த டெக்ஸ்டைல் ஓனர் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ ஜென்ஸுக்கு, லேடிஸுக்கு, சில்க் சாரீஸு, தோத்தீஸு, கிட்ஸுக்கு, ஈவன் குழந்தைங்களை கூட வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. இவங்க நார்மலாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து காட்டினோம்னா எல்லாருக்கும் ஒரு அப்பீல் ஆகும், எல்லாருமே அட்ராக்ட் ஆகி நம்மக்கிட்ட வருவாங்க. ஆனால் இது ஒரு மளிகை கடை மாதிரி எல்லாமே கிடைக்கும், ஓகேவா? ஆனால் நீங்கள் அரிசி ஏதோ கொஞ்சமாக 1 கிலோ 2 கிலோ வாங்க போனோம்னா அங்கே போய் வாங்குவீங்க. ஆனால் ஒரு மூட்டையாக வாங்கினோம்னா மளிகை கடைக்கு போக மாட்டீங்க. அரிசி கடைன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இல்லையா, ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்கக்கிட்ட தான் போய் வாங்குவீங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி காமிக்கணும். உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து விற்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து உங்கள் போஸ்ட்டை போடணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற குழந்தைங்களுக்கான கலெக்ஷன், குழந்தைங்க வந்து எப்படி ஈஸியாக வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாட்டலாம், குழந்தைங்க வந்து எப்படி ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளாக அழாமல் சூப்பராக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி யூனிக்காக இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறவங்க மனசில் நீங்கள் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒரே போஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டு திணிக்காதீங்க, எல்லாரையும் கவர ட்ரை பண்ணாதீங்க. 10 முயலை பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு முயல் கூட பிடிக்க முடியாது. இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சோஷியல் மீடியா மூலமாக உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து போடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஷேரும் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.